ஹைதராபாத்தில் நள்ளிரவில் தேவையின்றி வீதிகளில் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் துரத்தி விரட்டியடித்திருக்கின்றனர். குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் கம்பு சுத்துவதால் பலரும் தலை தெறிக்க ஓடியிருக்கின்றனர். அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? ஹைதராபாத் நகரில் கூடுதல் துணை ஆணையரின் உத்தரவின் பேரில் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். நடுராத்திரியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் போலீசார் களம் கண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பி உள்ளது. ஹைதராபாத்தில் நடந்தது என்ன? ஹைதராபாத் நகரில் வகுப்புவாத மோதல் உட்பட குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஹைதராபாத் தெற்கு கூடுதல் துணை ஆணையர் ஷேக் ஜஹாங்கீர் இரவு 12 மணிக்கு மேல் கடைகளை திறந்து வைத்திருக்க கூடாது என உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் நள்ளிரவில் தேவையின்றி யாரும் வெளியே நடமாடக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருந்தார். இதை கண்காணிக்க போலீசார் இரவு ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக கையில் லத்தியுடன் உலாவரும் போலீசார் வீதிகளில் தேவையின்றி நடமாடியவர்களை வீட்டிற்குள் விரட்டி அடித்தனர். மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் கூடி பேசிய இளைஞர்களையும் துரத்தி தாக்கினர். போலீசார் லத்தியுடன் வருவதைக் கண்ட பலரும் துண்டை காணோம் துணியை காணோம் என தலைதெறிக்க ஓடினர். தேவையின்றி வீதியில் சுற்றியவர்களை விடாமல் துரத்திய போலீசார் விழுந்து அவர்களை வசமாக கவனித்து அனுப்பினர். அதே வேளையில் ஒரு சில இளைஞர்கள் போலீஸ் அடியில் இருந்தும் லாபகமாக தப்பிய காட்சியையும் காண முடிந்தது. சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களையும் நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அப்பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசிய இளைஞருக்கு கன்னத்தில் பளாரென அறையும் விழுந்தது. போலீசாரின் அதிரடி நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் போலீசார் வரம்பு மீறி பலரையும் கண்மூடித்தனமாக தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மனிதத்தன்மையற்ற முறையில் குற்றவாளிகளைப் போன்று இளைஞர்களை லத்தியால் அடிப்பதை ஏற்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.